வணக்கம் நேயர்களே, 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். திருச்சியில் 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு பெரிய வெங்காயத்தின் விலை 5 ரூபாயாக சரிவு. மதுரை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கடுமையாக விலை சரிந்ததால் விவசாயிகள் வேதனை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விவகாரம். சேலம் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் உறவினர் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை. தென் தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. இபிஎஸ்ஐ கண்டித்து பாஜக போராட்டம் நடத்திய கோவில்பட்டியில் பாஜக நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் பாஜக ஐடி பிரிவை சேர்ந்த 14 பேரும் அதிமுகவில் சேர்கின்றனர். ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு யாரும் பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. தமிழகத்தில் பாஜகவை இல்லாமல் செய்து விடுவார் அண்ணாமலை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. பாஜக மாநில தலைவர் பதவியில் விரைவில் மாற்றம் வரலாம் என்றும் ஆரூடம். பெண்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றியது திராவிட இயக்கம். மகளிர் நாள் விழாவில் விருது வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக மகளிர் அணியின் சார்பில் மகளிர் நாள் விழா கேக் வெட்டி கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி. ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று வீழ்ச்சி. சென்னையில் 1 சவரன் 560 ரூபாய் சரிந்து விற்பனை. திரிபுரா முதலமைச்சராக மாணிக் சாஹா பதவியேற்பு. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே 3 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கப்பட்ட பேருந்து. நியூஸ் 18 செய்தியின் எதிரொலியாக அதிகாரிகள் நடவடிக்கை. மாநில அரசின் அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என வெளியான தகவல் வதந்தி. தமிழக போக்குவரத்து ஆணையர் விளக்கம். சென்னை போரூரில் குதித்து தற்கொலை செய்த நிஷாந்தின் உடல் 3 நாட்களுக்கு பிறகு கரை ஒதுங்கியது. போக்சோ வழக்கு பதிந்த நிலையில் நண்பர்களுக்கு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு தற்கொலை. தருமபுரி மாவட்டம் மாமல்லாபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் மேஜை மின் விசிறிகளை உடைத்த மாணவர்கள். சமூக வலைதளங்களில் வீடியோ பரவும் நிலையில் வருத்தம் தெரிவித்த பெற்றோர். திட்டமிட்டபடி வரும் 11ஆம் தேதி முதல் பால் விநியோகம் நிறுத்தப்படும். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மதுரை ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் தெலங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிற்கு சம்மன். நாளை விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. சென்னையில் வடமாநில மக்கள் வாழும் பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாகம். வண்ணமயமாக மாறிய சவுகார்பேட்டை. வட இந்தியாவில் வண்ணமயமாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் கொண்டாட்டம்.